ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் வீட்டிலே ப்ரௌனி கேக் டேஸ்ட்டாக எப்படி பஞ்சு போல் சாஃப்டாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் ஓவன், ஓடிஜி, ஆயில், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது எதுவுமே தேவையில்ல. வீட்டில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குக்கர் இருந்தாலே போதும். சிம்பிளாக வீட்டில் பஞ்சு போல் சாஃப்டான இந்த ப்ரௌனி கேக்கை வீட்டிலே நாமளே செய்யலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் முதல்ல 2 முட்டை சேர்த்துக்கங்க. கூடவே 100 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர், 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம சேர்க்குற இந்த நாட்டு சக்கரை தான் இந்த ப்ரௌனிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கும். அதனால் கட்டாயம் நீங்கள் நாட்டு சக்கரை 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கணும். ஃப்ளேவருக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்த பிறகு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக முதல்ல நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதில் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்ததை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்பொழுதைக்கு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா சூடாகி கொஞ்சம் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது இப்போ கீழே தண்ணி வச்சுருக்க பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக மேலே எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே 100 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வைக்கும்போது இந்த கீழே உள்ள தண்ணி கொஞ்சம் சூடாகிக்கிட்டே இருக்கும். அந்த சூட்டுலேயே நம்ம இப்போ மேலே வச்சுருக்க பாத்திரத்தில் உள்ள இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா உருக்கி எடுத்துக்கணும். டார்க் சாக்லேட்டை நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் டைரெக்டாக வச்சு இந்த மாதிரி உருக்கணுன்னா அடியில் அடி பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி நம்ம பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் நம்ம இந்த மாதிரி உருக்கும்போது அடி பிடிக்காது. அதே சமயத்தில் நல்லா நமக்கு கட்டி இல்லாமல் உருகி வந்துடும். பாருங்கள், அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு மெல்ட் ஆகி வந்த பிறகு இப்போ இதை அப்படியே டைரெக்டாக எடுத்து நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த முட்டை கலவையோட இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த டார்க் சாக்லேட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை சேர்த்த பிறகு நல்லா கரண்டி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு ஜல்லடை எடுத்துக்கங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு மைதா, 30 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர். இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா ஜல்லடை வச்சு சலிச்சுட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சலிச்சு எடுத்த பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். அதுக்காக தான் சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துட்டோம். அவ்வளோதான். மாவை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதை கலந்து விடும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதனால் தண்ணியோ இல்லை பாலோ சேர்த்துடக்கூடாது. நம்ம இதில் ஏற்கனவே சேர்த்துருக்க முட்டை, மெல்ட் பண்ணி சேர்த்துருக்க பட்டர், டார்க் சாக்லேட் இதுவே போதுமானதாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு ப்ரௌனியோட டெக்ஸ்சர் சரியாக வரும். இப்போ இது கூட ஒரு 20 கிராம் அளவுக்கு சாக்கோ சிப்ஸும் சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 20 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட்டும் சேர்த்துக்கலாம். சாக்லேட் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பவும் கலந்து விட்டுறக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி சாக்லேட்டை இந்த கலவையோடு கலந்து விட்டால் போதும். அடுத்ததாக நம்ம கேக் செய்ய போகிற பாத்திரத்தில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சமாக பாதாம் பருப்பு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பிஸ்தா பருப்பும் கூட இதில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா இது மேலே கொஞ்சம் டார்க் சாக்லேட்டும் கூட நான் கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஏற்கனவே ஒரு குக்கரில் ஸ்டாண்டெல்லாம் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை அப்படியே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குக்கர் மூடியில் பெல்ட்டோ இல்லை விசிலோ எதுவுமே மாட்டாமல் சும்மா நார்மலாக மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு கேக்கை வேக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கேக்கு தீஞ்சு போயிடும். ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கேக் சூப்பராக வெந்துடும். இப்போ சரியாக ஒரு 35 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
கேக் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஆனால் இது வெந்து வந்திருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு இந்த மாதிரி குச்சி வச்சோ இல்லை கத்தி வச்சோ குத்திட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வந்தால் கேக் பர்ஃபெக்டாக வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு குச்சியில் எதுவுமே ஒட்டலை, அப்போ நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்த உடனே நம்ம எடுத்துடக்கூடாது, ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா எடுத்தோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். இப்போ சரியாக ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம இந்த பட்டர் ஷீட்லேருந்து முதல்ல கேக்கை வெளியில் எடுத்துக்கலாம். கேக் வந்து இன்றைக்கி பர்ஃபெக்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக வெந்து வந்திருக்கு. ஆனால் நான் ரவுண்ட் ஷேப்பில் உள்ள பாத்திரத்தில் தான் நான் கேக் செஞ்சுருக்கேன். ப்ரௌனி கேக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இப்போ ஓரங்களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணி எடுத்த பீஸ்லேயே எவ்வளோ சூப்பராக உள்ள டார்க் சாக்லேட்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால செம்ம சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. இதையுமே இப்போ வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, சாப்பிட்ருவோம். ஆனால் நான் இப்போ ப்ரௌனி கேக் வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்காக சுற்றிலும் ஓரங்களை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ப்ரௌனி கேக்கு ரொம்ப சூப்பராக செஞ்சு பிடிச்சாச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும், பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே சிம்பிளான மெத்தடில் நம்ம இப்போ நல்ல ஒரு ப்ரௌனி கேக்கை செஞ்சு முடிச்சாச்சு. டார்க் சாக்லேட்டு, கொக்கோ பவுடர் இது எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் சாக்லேட் சிரப் கொஞ்சம் மேலே சேர்த்துருக்கேன். இது இன்னும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.